ஹலோ எவ்ரிவான். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறது. இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருமே கான்வர்சேஷனில் இருக்கிறதுனால அதுலேருந்து அப்படியே நம்ம பேச கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹாலிவுட் மூவி எடுக்க போகிறோம். அந்த படத்துலேருந்து எப்படியெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க பேசுகிற கான்வர்சேஷனல் சென்டென்சஸ்லாம் எடுத்து அதுக்கு என்ன அர்த்தம், அது எந்த டைமில் சொல்லலாம் அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி டைட்டானிக். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கே பார்க்கும்போது இவ்வளோ ஈஸியாக இங்கிலீஷ் அப்படின்னு தோணும். ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதான சென்டென்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெருசாக லென்த்தியாலாம் பேச மாட்டாங்க, குட்டி குட்டியாக தான் பேசுவாங்க. பட் ரொம்ப அழகாக அவங்க நினைக்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம எப்படி இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ்லாம் இவங்க பேசுகிறாங்க, இந்த குட்டி குட்டி சென்டென்சஸ்லேருந்து எப்படி நம்மளும் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். I changed my mind. First one, I changed my mind. என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஓகே இல்லை, இப்போ நான் என் மூடு மாறிடுச்சு, இப்போ எனக்கு இது வேண்டாம், மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா சொல்லணும்னா ஐ சேஞ்ச் மை மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தே செட் யூ மைட் பி அப் ஹியர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இந்த இடத்துல தான் இருப்ப, இங்கே தான் இருப்பேன்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படின்னா அது அவங்க ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீ எங்கே இருப்பேன்னு நான் கேட்டேன், நீ இங்கே தான் இருப்ப, இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் யார்கிட்டையாவது போயிட்டு நீ இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நீ யார்கிட்டையாவது சொல்லணும்னா ரோஸ் சொல்கிற மாதிரி they said you might be up here அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Hold on to the railing. Next one, hold on to the railing. ஸோ இந்த மாதிரியான கம்பிகள்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பார்க்கில் அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் வேலி போடுறதுக்கு இந்த மாதிரி கம்பி போட்டிருப்பாங்க. இதை ரெயிலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கம்பியை நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். முக்கியமாக சின்ன பசங்கிட்ட வயசானவங்ககிட்டலாம் நடக்கும்போது இது நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோல்ட் ஆன் டு த ரெயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Step up onto the rail. Next one, step up onto the rail. ஸோ கம்பி மேலே ஏறு அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டெப் அப் அப்படின்றது ஏறு. ஸோ ஸ்டெப் அப் onto the rail அப்படின்னா அந்த கம்பி மேலே ஏறு. ஸோ முக்கியமாக சின்ன குழந்தைங்கள பார்க்லலாம் நம்ம விளையாடும்போது இந்த மாதிரி பார்ஸ் எல்லாம் இருந்தது, ரெயிலிங்ஸ் இருந்ததுன்னா இது மேலே ஏறு விளையாடு அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஸ்டெப் அப் onto the rail அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Keep your eyes closed, don't peek. I'm not. Next one, keep your eyes closed, don't peek. இதுக்கு என்ன அர்த்தம்னா உன் கண்ணு மூடியே தான் இருக்கணும், ஓட்ட கண்ணெல்லாம் விட்டு பார்க்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த மாதிரி சொல்கிறோம். கீப் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட், கண்ணு மூடியே தான் இருக்கணும். டோன்ட் பீக், ஓட்ட கண்ணெல்லாம் விட்டு பார்க்கக்கூடாது. ஸோ குழந்தைங்களுக்கு விளையாடும் போது அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு, இல்லை யாரையா சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறோம், கண்ணை கட்டுறோன்னா ஓட்ட கண்ணை விட்டு பார்க்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம். Trust me. I trust you. நெக்ஸ்ட் ஒன், do you trust me? ஸோ do you trust me அப்படின்னா நீ என்னைய நம்புறியா. இது நிறையா நேரம் நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம், நீ என்னைய நம்புறியா அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு do you trust me அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். That was the last time Titanic ever saw daylight. Next one, that was the last time Titanic ever saw daylight. ஸோ இது எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஓல்டு லேடி அவங்களோட ஸ்டோரி சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த நாள் தான் டைட்டானிக் டே லைட்டை பார்த்த, பகல் நேரத்தை பார்த்த கடைசி நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. That was the last time Titanic ever saw daylight. டைட்டானிக் கடைசியாக பார்த்த பகல் நேரம் இதுதான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு தான் டைட்டானிக் மூழ்கிடுச்சு. Will this light do? What? Next one, will this light do? ஸோ will this light do அப்படின்னா இந்த லைட் போதுமானதா அப்படின்னு கேட்குறதுக்கு, இந்த வெளிச்சம் போதுமானதா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் will this light do அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். நம்ம இதை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வெளிச்சம் போதுமா அப்படின்னு கேட்குறதுக்கு will this light do அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைனா ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு இந்த லைட்டிங் போதுமா, இந்த வெளிச்சம் போதுமா அப்படிலாம் கேட்குறதுக்கு will this light do அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். What? Don't artists need good light? Next one, don't artists need good light? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா
ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல லைட்டு தேவை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் இந்த மாதிரி கேட்குறாங்க. பிகாஸ் வில் திஸ் லைட் டூ அப்படின்னு கேட்டோன்னே ஜாக் வந்து புரியாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்காக ரோஸ் சொல்கிற பதில் தான், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு லைட்டு தேவை தானே, நல்ல வெளிச்சம் தேவை தானே அப்படின்னு கேட்குறதுக்கு தான் டோன்ட் ஆர்டிஸ்ட் நீட் குட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்மளும் இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோன்ட் பிளேயர்ஸ் நீட் குட் ரெஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். அதாவது பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் தானே, அவங்க நிறையா விளையாண்டுருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ டோன்ட் பிளேயர்ஸ் நீட் குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டுக்கலாம். Don't artists need good light? That is true, but I'm not used to working in such horrible conditions. Next one, I am not used to working in such horrible condition. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு மோசமான இடத்துலலாம் இருந்து வேலை பார்த்து எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இப்படி சொல்கிறோம். ஐ எம் நாட் யூஸ் டு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே வந்து மூவியில் பார்த்தோன்னா ஜாக் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருந்து தான் அவர் ட்ராயிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு க்ளோஸ்டு ரூம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஜாக் சொல்கிற மாதிரி இருக்கும். ஐ எம் நாட் யூஸ் டு ஒர்க்கிங் இன் சச் ஹாரபிள் கண்டிஷன் இந்த மாதிரி மோசமான ஒரு கண்டிஷனில் வந்து நான் வேலை செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Yes. I don't think I've ever seen such a flat calm. Next one, I don't think I have ever seen such a flat calm. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கேப்டன் வந்து சொல்வார், கடல் வந்து இந்த மாதிரி ஒரு அமைதியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு வேவ்ஸ் இருக்காது, எந்த சத்தமும் இருக்காது, ரொம்ப குவைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரம். அதனால இந்த மாதிரியான ஒரு அமைதியை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மாதிரி சொல்கிறார். Still pond and a breath of wind. Next one, not a breath of wind. So not a breath of wind அப்படின்னா ஒரு சின்ன காற்று அடிக்கிற சத்தம் கூட இல்லை, அவ்வளோ காமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் not a breath of wind அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Well, I'm off. Maintain speed and heading, Mr. Lighton. Next one, I'm off, maintain speed and heading. ஸோ ஐம் ஆஃப் அப்படின்றது வந்து என்ன அர்த்தம்னா, ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்றது தான் வந்து ஐம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக பேசும்போது ஐம் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐம் ஆஃப், ஸோ மெயின்டைன் ஸ்பீட் அண்ட் ஹெட்டிங். ஸோ கேப்டன் வந்து அந்த அசிஸ்டண்ட் கேப்டன்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு போவார், மெயின்டைன் ஸ்பீட்னா இதே ஸ்பீட்லேயே போங்க, ஹெட்டிங் அப்படின்னா கோயிங்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருங்க, இதே ஸ்பீடில் இதே மாதிரி போயிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது தான் மெயின்டைன் ஸ்பீட் அண்ட் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போது நம்ம பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறது மாதிரியான ஒரு சென்டென்சஸ் தான். ஸோ நேட்டிவ் பீப்புள் தான் பேசுகிறாங்க, ஆனாலும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச குட்டி குட்டி சென்டென்சஸ் தான் பேசுகிறாங்க. ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேசினா கூட ரொம்ப அழகாக பேசலாம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது ரொம்ப நீளமாக லென்த்தியான சென்டென்சஸ் தான் பேசினா தான் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சென்டென்சஸில் கூட ரொம்ப அழகாக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். இந்த மாதிரி மூவிஸ் பார்த்து கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியான வழியும் கூட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வேறு என்னென்ன மூவிஸ்லேருந்துலாம் நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சமான மூவிஸ்லாம் சொல்லுங்கள். நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது மூவிஸ்லேருந்து சென்டென்சஸ்லாம் எடுத்து நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.